பூஜா, யாரும் என் கூட பேச வேண்டாம். பாட்டி, நான் இவங்களுக்கு காவிட்டேன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? சண்டையா? இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் தாத்தா தான் என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். அப்புறம் உன் தாத்தாவை யார் கூட்டிட்டு வருது? பாட்டி, நான் கோவமா இருக்கேன். சரி சரி, நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். பூஜா, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட காவிடுற? பிரியம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயோ போக மாட்டேன். எனக்கு வந்தனமோட போக பிடிக்கல. அவங்க கூட என்னால 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் பிரியம்மா. பிரியம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க ஸ்கூல்ல பெஸ்ட் பேரண்ட்ஸோட காம்படிஷன் இருக்கு. என்னோட பிரியம்மா தான் பெஸ்ட் அம்மான்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டியிருக்கேன். எல்லாருக்கும் அவங்க அவங்களோட அம்மா பெஸ்ட் தான். இல்ல இல்ல, உங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கணும். ஆனா பிரைஸ் வாங்கணும்னா நம்ம ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்ல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? சொல்றேன். எப்ப இந்த மம்மிஸ்லாம் பெஸ்டா இருப்பாங்க? எப்போ? எப்போ அவங்க அம்மா சொல்றத பசங்க அப்படியே கேக்குறாங்களோ அப்ப. அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், படிப்புல ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்தாங்கன்னா தான் அப்பதான் அவங்களோட அம்மா பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ட பார்த்த உடனே அவங்களோட அம்மா பெஸ்டா இல்லையான்னு சொல்லிடலாம். நிஜமாவா சொல்றீங்க? வீட்ல மட்டும் இல்ல, வெளியே போனதுக்கு அப்புறமும் யார் அவங்க அம்மா பேச்சு கேட்டு அப்படியே நடக்கிறாங்களோ அந்த மாதிரி பசங்களுக்கு டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பாங்களாம். நான் சம்மர் கேம்ப் போனப்ப கூட உங்க பேச்சு கேட்டேனே, அது மாதிரியா? அந்த மாதிரி தான். ஆனா அப்போ எல்லா பசங்களும் வந்திருந்தாங்கல்ல, அதனால எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம இன்னும் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்ல. எப்படி? எந்த பசங்க அம்மா கிட்ட இருந்து தூரமா இருக்கும்போது அவங்களோட அண்ணன் கிட்ட, தங்கச்சி கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு டீச்சர்ஸ் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களாம். அது என்னதான் என் கூட இருக்கவே மாட்டானே. அப்படியே இருந்தாலும் அவ என் கூட பேசவே மாட்டான். அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு. இப்போ ஆதி அண்ணா உன்னை பிக்னிக் இன்வைட் பண்ணிருக்கான்ல, நீ அவன் கூட போய் அவனோட ஜாலியா விளையாடி ஹாப்பியா இருந்தேன்னா அப்புறம் ஆதி அண்ணா கிட்ட உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். டீச்சரும் உனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பிரியம்மாவுக்கும் கொடுப்பாங்க. அப்ப நீங்களும் வரலாம்ல பிரியம்மா? நான் தான் சொன்னேன்ல, அம்மாவை விட்டு தூரத்துல இருக்கும்போது ஒழுங்கா பிஹேவ் பண்ணாதான் நிறைய பாயிண்ட்ஸ், அப்பதான் ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால என்னன்னா பூஜா போவாளாம், போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாளாம், ஹாப்பியா இருப்பாளாம். வரும்போது பிரியம்மாவுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு வருவாளாம். சரியா? அப்பப்போ பிரியம்மா ஜெயிக்க வேண்டாம்னு நினைச்சனா நீ போவேணாம், இங்கே இரு. இல்ல பிரியம்மா, நான் போறேன்.